உன்கிட்ட எனக்கு ஒண்ணு வேணும். கேட்டா கொடுப்பேன்னு சொன்னாங்க. கேட்கலாமா? என்ன வேணும்? மறுக்க மாட்டியே? என்ன வேணும்? நீ தேவராஜ் விட்டு வந்துடணும். நீ நல்லவன், மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே, என்ன அநியாயம்! வெட்டு, கொலை, குத்துன்னு. அதை கேட்க நீங்க யாரு? அந்த கலெக்டர் தூது அனுப்பினாரா? என்னையும் தேவராஜையும் பிரிக்க பார்க்கறாரா? முடியாதுன்னு போய் சொல்லுங்க. ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜன் நண்பன். நாளைக்கு நான் செத்தா என்ன தூக்கி போட தேவா ஒருத்தன் தான் இருக்கா. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். ஆனா அவன் என் நண்பன். யாருக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும்? அந்த கடவுள் வந்தாலும் சரி, தேவாதான். உன்னை பெத்தோ வந்த, உன் அம்மா வந்த. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் அம்மாவா? ஆமா, எனக்கு அம்மா இல்ல. இருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், கொஞ்ச நாளாவே தெரியும். இல்ல, நான் நம்ப மாட்டேன். இருக்கா, இங்கதான், இந்த ஊர்ல தான் இருக்கா. இந்த ஊர்லயா? யாரு யாரு யார் அவங்க? யார் அவங்க? அர்ஜுனோட அம்மா தான் உன் அம்மா. அர்ஜுன்? கலெக்டர் சார்? கலெக்டர் சார்? ஏன்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நிச்சயமா தெரியும். எப்படி? நீ பிறந்தப்போ உன்னை மஞ்சள் துணியில சுத்தி ரயில்ல விட்டுட்டு இன்னைக்கும் உனக்காக அழுதுட்டு இருக்கிற அவதான். அவங்களா? கோயில் கூட பார்த்தேன். உங்க வீட்டுல என் கூட பேசினாங்களே, அவங்க? இல்ல இல்ல நிஜம். இல்ல. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு அம்மா இருக்கா, இல்ல. ஒரு தம்பி இருக்கா, இல்ல. அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, அவங்க என் அம்மா இல்ல. என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு கேவலம், அசிங்கம். என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நானா பெத்துக்க சொன்னேன், நானா உயிர் கொடுன்னு கேட்டேன். இவங்க என் அம்மா இல்ல. என்னை காவலன் எடுத்தாங்களே, அவங்க என் அம்மா. நான் பசில சாகும்போது சாப்பாடு போட்டாங்க இல்ல, அவங்க எல்லாரும் என் அம்மா. இவங்க என் அம்மா இல்ல. இவங்க கரெக்ட் சாரோட அம்மா. இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. இவங்க யாரோ, நான் யாரோ. இவங்க நான் பார்க்க கூட ஆசைப்படல. நடந்தது அவ தப்பில்லை, யாரோ செஞ்ச பாவம். அவளுக்கு அப்போ 14 வயசு தான் இருக்கும். என்ன செய்யறதுன்னே தெரியல. உன்னை வச்சுக்கவும் முடியல, கலைக்கவும் முடியல. எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில்ல விட்டுட்டா. ஆனா அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது. அவ நெஞ்சு முழுக்க ஏக்கும், உனக்காக ஏக்கும். தெரியாது. தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கையெல்லாம் ரத்தக்கரை,
அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்ப சத்தியம் பண்ணுங்க, இது வரைக்கும் யாருக்கிட்ட கை நீட்டது கிடையாது.